தமிழக அரசியலில் புதிய வரவாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கினார். வட மாவட்டமான விழுப்புரத்தில் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. தென் மாவட்டத்திலும் தனக்கு இருக்கும் செல்வாக்கை வெளிக்காட்ட விஜய் தேர்ந்தெடுத்தது மதுரையை தான். தவேக இரண்டாவது மாநாடு மாலை 4 மணிக்கு மாநாடு தொடங்கி 7 மணி அளவில் முடியும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் முதல் நாள் இரவிலிருந்தே மாநாட்டில் கலந்து கொள்ள தொண்டர்கள் வர ஆரம்பித்து விட்டனர். அதனால் மாநாட்டு திடல் நிரம்பி வழிந்தது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் பலர் தங்களது வாகனங்களில் மாநாட்டு திடலை நோக்கி சாறை சாறையாக புறப்பட்டு வந்தனர். இந்த மாநாட்டில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. 11 மாதங்கள் கழித்து தவேக இரண்டாவது மாநாடு மதுரையில் சிறப்பாக நடத்த பல முன்னேற்பாடுகளை செய்திருந்தனர். கடந்த மாநாட்டில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்யும் விதமாக இந்த முறை ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த முறை மாநாடு நடைபெறும் இடமானது விக்கிரவாண்டியை விட 3 மடங்கு பெரியது. சுமார் 2 லட்சம் பேர் தாராளமாக அமரும் வகையில் இருக்கைகளும் போடப்பட்டிருந்தது. உள்ளூர் முதல் தேசிய ஊடகங்கள் வரை தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. ஒரு வாரத்திற்கு முன்பே பிரபல செய்தி சேனல்கள், நிருபர்கள் மதுரையில் முகாமிட்டு மாநாடு தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இந்தியா முழுக்க விஜயின் மாநாடு தாக்கம் மிக பெரிய அளவில் இருக்கிறது. இந்த மாநாட்டில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல், கலை நிகழ்ச்சிகள், உறுதிமொழி ஏற்பு, கொள்கை விளக்க பாடல், தீர்மானம் நிறைவேற்றம் ஆகியவற்றை தொடர்ந்து விஜய் பேசியிருந்தார். தவேக மாநாட்டில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விஜயின் பேச்சுதான் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாருமே மிரண்டு போய் பார்த்திருக்கின்றனர். அரசியலில் விஜய் எடுக்கும் முடிவுகளை பார்த்து விஜயின் பெற்றோர்கள் மற்றும் மனைவி சங்கீதாவிற்கு அதிர்ச்சிதானா? மேலும் விஜய் இனிமேல் நடிக்க மாட்டேன் என்ற முடிவை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என நட்பு வட்டாரத்தில் கூறியுள்ளார் சங்கீதா விஜய். வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என விஜயிடம் கேட்டு வருகிறாரா? 2026 வருட தேர்தலை பொறுத்தே விஜயின் முடிவு மாறும் என கூறப்படுகிறது.